மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த தினம் இன்று. தந்தை பெரியாருடைய பெயரை சொல்லி தான், அவருடைய கொள்கை கோட்பாடு வச்சுதான் இங்க அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தந்தை பெரியார அந்த பெயர் சொல்லாம தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றையே எழுத முடியாது. எல்லாருக்கும் கல்வி போய் சேரணும், பெண்களுக்கான உரிமை கிடைக்கணும், சாதியை ஒழிக்கணும், பகுத்தறிவோட சிந்திக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கற்றுக் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு நம்ம சமூகத்துக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, யார் சொல்லியிருந்தாலும், நீ எங்க படிச்சிருந்தாலும், ஏன் நானே சொல்லியிருந்தாலும், உன்னுடைய புத்திக்கும் உன்னோட பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையுமே நம்பாத அப்படின்னு சொன்னாரு. அதுதான் பகுத்தறிவு அப்படிங்கிற விஷயங்கிறதையும் பெரியார் சொல்லுவாரு. இந்த பெண்ணடிமைத்தனம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தாண்டி பல இடங்கள்லையும் பெரியாரை பத்தி பேசுறதுக்கான ஒரு இடமாவும் இருந்திருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு இந்தியா முழுக்கவே நிறைய இடங்கள்ல அவருக்கான அந்த கொண்டாட்டங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. அவரை கண்டிப்பா இந்த நாள்ல நம்ம நினைச்சுக்கணும். இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன மாதிரி இங்க திமுக அதிமுக ஆரம்பிச்சு எல்லா கட்சிகளும் அதே வழியில, பெரியார் வழியில பயணிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்ச தாவேகா தலைவர் விஜயுமே பெரியார் திடலுக்கு போய் அவருக்கு மரியாதையெல்லாம் செஞ்சிருக்காரு. முதல் முறையா கட்சி ஆரம்பிச்சதும் ஒரு பொது நிகழ்வுல அவர் கலந்துக்கிறது இந்த விஷயம்தான். இன்னைக்கு காலையில அறிக்கையில கூட சமத்துவம், சமூக நீதி, சம உரிமை இந்த வழியில பயணிப்போம்னு பெரியார் வழியில பயணிப்போம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் இன்னைக்கு அந்த மரியாதை செஞ்சுட்டு வரும்போது திமுக கொடி போட்டிருந்த ஒருத்தர் திமுக தொண்டர் பின்னாடி அவரோட போன்லேயே உதயநிதி போட்டோலாம் வச்சிருக்காரு. அவர் செல்ஃபிலாம் எடுத்துட்டு இருந்தாரு. அந்த வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருந்தது. ஸோ எல்லாரும் பெரியாரோட அந்த பாதையில வரோங்கிற மாதிரி இப்போ சொன்னதுனால 2026 எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு பெரியார் பிறந்த தன்று அவரோட நினைச்சுக்கிட்டு நீங்க ஷோக்குள்ள போகலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் அன்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. இன்னைக்கு இன்னொருத்தருக்கும் பிறந்த நாள். வருண் அவருக்கு பிடிச்ச கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காரு. யாருக்கு பிடிச்ச கலர்? அவருக்கு பிடிச்ச கலர். அவருக்கு பிடிச்ச கலர் காவி. இது காவி மாதிரியா தெரியுது? நல்லா காவி போற. இப்ப ரெண்டு கலர் ஆரஞ்சுங்களா? இல்ல கொஞ்சம் சிவப்புங்களா? இது இன்னும் கொஞ்சம். இது பிங்க்குப்பா. இதுவும் அப்படி நினைச்சுதான் இது பிங்கா? சரி, ஓகே. சரி, இன்னைக்கு பிரதமர் மோடிக்கு பிறந்த நாள். ரஜினி, அதே மாதிரி விஜய், எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் எல்லாருமே வாழ்த்து சொல்லிருக்காங்க பிரதமர் மோடிக்கு. அவருடைய பிறந்த நாளையுமே கோலாகலமாக பாஜக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒருபடி மேல போய் அவர் ஏற்கனவே பரமாத்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஒரு கடவுளுங்கிற ரேஞ்சுக்கு பேசினார்ல. நீங்க கடவுள் தான் நம்புங்கிற மாதிரி இப்ப பாஜக காரங்க அவரை ஒரு கடவுள் மாதிரி ஒரு போட்டோலாம் எடுத்து, அந்த போட்டோல அவருக்கு பொட்டு வச்சு அவருக்கு ஆரத்திலாம் காட்டி பீகாரோட பாட்னா இருக்குல்ல, அங்க அவரை வழிபட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டா அவர் ஒரு மாடர்ன் விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ஒரு விஸ்வகர்மாவா தான் அவர் இருக்காரு, அவர் கடவுள் தான் அப்படின்னு பாஜக தொண்டர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் கேட்குறாங்க. சிலர் கேட்குறாங்க என்னன்னா, அந்த 295A அந்த பிரிவு ஐபிசியில் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி மத நம்பிக்கைகளை அவமதிக்கிறது அப்படிங்கிற வகையில் யாராவது பண்ணாங்கன்னா அவங்களெலாம் கைது பண்ணணும்னு தான் அந்த பிரிவு சொல்லுது. அதுல பாரதிய நியாய சங்கீதால அது என்ன பிரிவுன்னு கண்டுபிடிச்சு இவங்க மேல கேஸ் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேஸ் போடுவாங்களா? ஆனா அதுல ஒரே ஒரு விஷயம், எல்லா இந்து கடவுள்களுக்கும் பெரும்பாலும் ஒரு வாகனம் இருக்கும். அது அணில் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், எலி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பிரதமர் மோடியை கடவுளாக்கி கொண்டாடுறாங்கல்ல, என்ன வாகனமா இருக்கும்? கண்ணுக்குட்டி தான்ப்பா. கண்ணுக்குட்டி அவரே தூக்கி வச்சிருக்காரு, அவரை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு வாகனம் வேணும்ல. பிரதமர் மோடியோடைய ஆட்சியில லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, ஒரு தூய்மையான ஆட்சியை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பிரதமர் மோடியில இருந்து நிறைய பாஜக அதான் சொல்லிட்டு இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூர் வந்தப்ப இதெல்லாம் சொன்னாங்க. ஆனா நிதின் கட்கரி மோடியோட அமைச்சரவையில மிக முக்கியமான ஒரு அமைச்சர், மோடிக்கே சீனியர்னு சொல்லலாம், RSS அமைப்பிலையும் முக்கியமான ஒரு நபராக தான் இருக்காரு. அவர் நேற்று பூனேல ஒரு கல்லூரியில பேசுறப்ப, நம்ம நாட்டுல லஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கு, முக்கியமா அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டு தான் வேலையே செய்யறாங்க, நம்ம நாட்டுல நியூட்டனுக்கு தந்தை நிறைய பேர்லாம் இருக்காங்க,
அந்த ஆவணத்து மேல ஒரு வெயிட் இருந்தா மட்டும் தான் வேலை பாக்குறாங்க. அந்த வெயிட் என்னன்னா பணம். முக்கியமான பேப்பர் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஐயாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆக்கணும், நிச்சயமா லஞ்சத்தை வந்து ஒழிக்கணும், ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு? மோடி ஆட்சி சரியில்லைன்னு சொல்றாரா? மாநில அரசு சொல்றாராங்கிறதும் தெரியல. அங்க யாரு மகாராஷ்டிராலையும் பிஜேபி கூட்டணி தான் இருக்கு, மத்தியிலையும் இவங்கதான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. லஞ்சம் இருக்கு, ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மத்திய அமைச்சர், அது முக்கியமான அமைச்சரே சொல்றாரு. இவங்க 10 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க பாத்தீங்களா கிளீன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஆனா பாக்குறப்ப நிறைய ஓட்ட இருக்குங்கிறத இவர் பேச மூலமா தெரியுது. ஆமா, அவர் என்ன சொல்றாரு? அதிகாரிகள் தான் வாங்குறாங்கிற மாதிரி சொல்றாரு, அரசியல்வாதிகள்லாம் வாங்குறது இல்லைங்கிற. சரி, அப்ப அரசியல்வாதிகளோட வேலை என்ன? இவங்க தானே ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க, எதிர்கட்சியா இருக்காங்க ஆட்சியில. ஆட்சி கட்டுப்படுத்தணும்ல. அப்ப யாரையாலும் லஞ்சம் வாங்குறாங்க அவங்க ரெக்கண்டா புடிச்சு நடவடிக்கை எடுங்க அவங்க மேல. அப்ப எல்லா அதிகாரியும் பயப்படுவாங்கல்ல. அப்ப ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்ப லஞ்சம் வாங்குற அதிகாரிகளுக்கு அமைச்சர்கள், மத்திய அரசு துணை போகுதா கேள்வி இருக்கா இல்லையா? கண்டிப்பா. ஆனா வந்து நிதின் கட்கரி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அப்பப்பவாவது உண்மையை சொல்லிடுவாரு. அதுதான் அவர்கிட்ட பிடிச்ச விஷயமா இருக்குது. நேத்தான் சொல்லியிருந்தாரு, எதிர்கட்சிகள் என்னை கூப்பிட்டாங்க, நீங்களே பிஎம் ஆருங்கலாம் சொன்னாங்க, நான் வேணாம்னு மறுத்துட்டேன், என்னோட கொள்கை RSS தான் அப்படின்னாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸுக்கு எல்லாம் GST இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிர்வாகக்காரன் கடிதமா எழுதியிருந்தாரு. ஓகே, அங்கிருந்தே ஒரு கழக குரல் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொருத்தரும் ஒரு குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, ஜெகதீப் தன்கர். அவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் தான், ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு நபர் தான். இருந்தாலும் அவர் வந்து ஆளுங்கட்சியில சேர்ந்தவர் மாதிரியே பேசிட்டு இருக்காருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது வந்து இன்னொரு முறை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ்ல இருந்து அவர் வந்து வேற மாதிரி தான் சொல்லியிருக்காரு, நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு, ராகுல் காந்திய வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார் ராகுல் காந்தி. அவர் வந்து வெளிநாட்டில் போய் இந்தியாவை அவமதிச்சுட்டு வந்துட்டாரு, இப்படி ஒரு தலைவரை இந்தியா பார்த்ததே இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. அவர் இப்படி ஒரு தலைவர்னு சொல்றது ராகுல் காந்தி இல்லை, மோடியை தான் காங்கிரஸ் வந்து சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்கன்னா, இந்தியாவை வெளிநாட்டுக்கு போய் அவமதிச்ச ஒரே தலைவர் மோடி மட்டும்தான். ஏன்னா 2014 அவர் பிரதமர் ஆனோம்னா சீனா போனாரு. அந்த டைம்ல 2014க்கு முன்னாடி இந்தியாவில் பிறந்தவங்க எல்லாருமே பாவம் பண்ணவங்க, அவங்கலாம் வந்து ஐயோ முன்னாடியே பிறந்துட்டமேன்னு புலம்பிட்டு இருக்காங்க, என் ஆட்சியில பிறக்கலையேன்னு அவங்கலாம் புலம்புறாங்கலாம் பேசியிருந்தாரு. அதை வந்து சொல்லி வந்து காங்கிரஸ் சொல்றாங்க, இவர் தான் வந்து இந்தியர்களை கொச்சப்படுத்தியிருக்காரு, 2014க்கு முன்னாடி பிறந்த எல்லாரையுமே கொச்சப்படுத்திட்டாரு, அதனால இவரை தான் சொல்லியிருப்பாரு. இங்க மட்டும் இல்ல, அமெரிக்கா, கனடா எல்லா இடத்துலயும் இதே மாதிரிதான் பேசிட்டு இருந்தாரு. அவர் பிரதமர் மோடியே பாவம் பண்ணியிருக்காரா? இவர் சொல்ற பிரதமர் 2014க்கு பிறகு இவரே பிறந்திருக்கணும். அவர் அதான் விஸ்வகர்மாவாய் அதெல்லாம் தாண்டி போயிட்டாரு ப்ரோ. டைம் மிஷின்ல திருப்பி வந்திருக்காரா? அவர் வந்து வேற மாதிரி, அவர் நீங்க இந்த கேட்டகரியில சேர்க்க முடியாது. ஸோ அதனால காங்கிரஸ் இதை சொல்றாங்க, அவர் வந்து இந்த மாதிரி அவர் தான் பண்ணுவாரு, ஜெகதீப் தன்கர் சொல்றது அந்த தலைவர் தான், எங்க தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. மொத்தத்துல பிறந்த நாள் கிஃப்டா நிதின் கட்கரியும் சொல்லியிருக்காரு, ஜெகதீப் தன்கர் மறைமுகமா சொல்றாரு, ஒரு கேள்வி வந்து இருக்கு. சரி, ஏன்னா இருந்தாலும் பிரதமர் மோடிக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். கண்டிப்பா. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடியே நான் ராஜினாமா பண்ண போறேன் அப்படிங்கறத சொல்லிட்டாரு. அந்த 2 நாள் டைம் எதுக்கு அப்படின்னா, இவங்களை தேர்ந்தெடுத்துறது தான் அப்படின்னு சொல்லி ஆம் ஆத்மிக்காரங்க சொல்றாங்க. யார அப்படின்னா, அடுத்த முதல்வரா அதிஷி அவங்கள வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால். இருக்கிறதே 4-5 பேர் தான் அந்த கட்சியில அமைச்சரவையில் இருக்காங்க, அதுல எதுக்கு 2 நாள் இவருக்கு? அதுல இருக்கிற ஒரே பெண் அமைச்சர் இவங்க தான், இவங்களை வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு சில காரணங்கள் இல்லாமல் சொல்றாங்க. ஏன்னா மனைவியை வந்து நம்ம முன்னிறுத்தணும் அப்படின்னா அது வந்து வாரிசு அரசியலுக்குள்ள வந்துடும். அதனால வந்து இன்னொரு பக்கம் வந்து இந்த சுவாதி மாலிவால் பிரச்சனையெல்லாம் வந்துச்சு, பெண்களுக்கு எதிரான கட்சி ஆம் ஆத்மின்லாம் பாஜக பிரச்சாரம் பண்ணதுனால ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டை காட்டுறதுக்காகவும் அதிஷியை தேர்ந்தெடுத்திருக்காங்களாம். இன்னொன்று வந்து அதிஷி நமக்கு தெரியும், ஏன்னா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு போனதுலேருந்தே ஆம் ஆத்மினாலே அதிஷிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்கள தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப நம்புறாராம். கட்சி வந்து கொஞ்சம் ப்ராப்பரா அவங்க தான் கொண்டு போவாங்க, நம்ம பேச்சை கேட்பாங்கிறதுனால அவங்கள வந்து செலக்ட் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அதிஷி வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, துணை முதல்வராக இருந்தார்ல மணிஷ் சிசோடியா, அவர் வந்து இந்த டெல்லி மாடல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமா அதை கொண்டு போனாங்க எல்லா மாநிலங்களுக்கும். நம்ம தமிழ்நாட்டில இருந்து கூட அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த மாடல் ஸ்கூல்ஸோட ஐடியா எல்லாமே இவங்களோடது. அதிஷிக்கு வந்து அவங்க வந்து அட்வைசரா இருந்தாரு அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க, மணிஷ் சிசோடியாவுக்கு. ஸோ அந்த மாதிரியான வேலைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கும் முன்னாடி இந்த கல்வித்துறையில சில விஷயங்கள் வந்து NGO-க்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருந்ததா சொல்றாங்க. அவங்க வந்து இன்னைக்கு முதல்வரா பதவியை ஏத்துக்க போறாங்க இனிமேதான். பாஜக நினைக்கிறாங்க இதுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். ஜார்க்கண்ட்ல எப்படி ஹேமந்த் சோரன் சம்பை சோரனை கொடுத்துட்டு போனாரு, இப்ப எப்படி கட்சியை உடச்சா பாத்தீங்களா, பிஜேபி ஜாயின் பண்ண பாத்தீங்களா, அதே மாதிரி ஆம் ஆத்மியில
இன்னொரு முதல்வர் பாப்போம் என்ன நடக்குதுங்கிறத. ஆமா, அது வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட அந்த காய் நகர்த்தல்கள்லாம் எப்படி எடுபடுதா இல்லையான்னு தேர்தல் வரும்போது தான் தெரியும். எட்டாவா சந்திப்புல ஆக்ரால இருந்து பனாரஸ் போறதுக்கு வந்தே பாரத் ரயிலை நேற்று வந்து திறந்து விட்டுருக்காங்க. அதுல சமாஜ்வாடி எம்பி ஜிஜேந்திரா, பாஜக எம்எல்ஏ சரிதா நிறைய பேர்லாம் கலந்துக்கிட்டாங்க. நிறைய கூட்டமா வந்தே பாரத் அந்த ரயிலை பாக்குறதுக்காகவும் இந்த பச்சைக்குடி அசைப்பாங்க அதை பாக்குறதுக்காகவும். அதுக்கா ஜிகே அவ்வளவு கூட்டம் வரலையே, வந்திருக்கு நேத்து. பச்சைக்குடி காட்டிருக்காங்க சரிதா. காட்டின உடனே கும்பல் பிடிச்சி எம்எல்ஏ சரிதாவை பாஜக எம்எல்ஏ தண்டவாளத்துல தள்ளி விட்டாங்க. ஐயோ, அவங்க பதறி அடிச்சு கீழே விழுகு. அப்புறம் கீழே போய் செக்யூரிட்டிஸ்லாம் மேலே தூக்கி விடுறாங்க. அதனால சண்டே ஆகி போச்சு பிஜேபிக்கும் சமாஜ்வாடி பார்ட்டிக்கும். இது நாங்கள் கொண்டு வந்து ரயிலுங்கன்னு அவங்க சொல்ல, இது நாங்கள் கொண்டு வந்து ரயிலுங்கன்னு அவங்க சொல்ல, நீங்க தான் தள்ளி விட்டீங்க, உங்க ஆட்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, உங்க ஆட்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி இங்க தள்ளுமுழுலாம் ஏற்பட்டிருக்கு. இதுக்குதான் காணொலி காட்சி மூலமா அங்கிருந்தே பச்சை கொடியை காட்டிடுறாரு. போனாலும் அவர் போற இடத்த சேஃபா வச்சுக்கணுங்கிறது அது எஸ்பிஜியோட பொறுப்புங்கிறதுனால எம்எல்ஏக்கெல்லாம் எஸ்பிஜி போட முடியாதுல்ல. இன்னைக்கு திரும்ப வந்து சமாஜ்வாடியும் இவங்களும் சண்டை போட்டுருக்காங்க. ஆந்திரா அரசியல்ல ஜெகன்மோகன் ரெட்டி ஆள்களை ஒவ்வொரு ஆளா தூக்கிட்டு இருக்காரு சந்திரபாபு நாயுடு. அதுல வந்து இப்போ புதுசா ஒரு கேஸுமே வந்திருக்கு. என்ன அப்படின்னா, காதம்பரி ஜெத்வானி அப்படிங்கிற ஒரு நடிகை, இவங்க தெலுங்கு கன்னடத்திலலாம் படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்களாம். இவங்களுக்கு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்துல ஒரு தொழிலதிபர் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. அந்த தொழிலதிபர் மேல இவங்க புகார் கொடுக்கணும்னு நினைக்கிற சமயத்துல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட முக்கிய தலைவர் வித்யாசாகர் அவரோட அடைக்கலத்தோட அந்த தொழிலதிபர் இவங்க மேலே புகார் கொடுத்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் மன உளைச்சல் கொடுத்துருக்காங்க, நிறைய டார்ச்சர்லாம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இவர் சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்தோடனே இவங்க அவர்கிட்ட எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த பிரச்சனையை. உடனே ஓகே, நானே நிறைய கேஸ் தான் தேடிட்டு இருக்கேங்கிறவர் இதுக்கு ஒரு தனி குழு அமைச்சு இப்போ அந்த துன்புறுத்தலில் ஈடுபட்ட 3 முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு சந்திரபாபு நாயுடு. அதான் காலங்கள் மாறிச்சுன்னா காட்சிகள் மாறும்பாங்கல்ல, அதான் தொடர்ந்து பக்கத்து மாநிலங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தெலுங்கானால டான்ஸ் மாஸ்டர் ஜானி மேல ஒரு பெண் வந்து புகார் கொடுத்துறாங்க. 21 வயது நிரம்பிய அந்த பெண் நடனத்துல ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்களாம் அவங்க. ஆனா பல இடங்கள் தமிழ்நாடு, மும்பை, ஆந்திரா போன்ற எல்லா இடங்களையும் அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் பாலியல் சித்திரவதை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஷேக் ஜானி பாஷா, ஜானி மாஸ்டர் எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் மேல புகார் கொடுத்துறாங்க. அவர் மேல வழக்குமே பதியப்பட்டிருக்கு. கைது செய்யப்படுவாருன்னு எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் கூட அந்த மேகம் கருக்காதை பெண்ணே பெண்ணுங்கிற பாட்டுக்கெல்லாம் இவர் தான் வந்து டான்ஸ் மாஸ்டர் வந்தார். அவரு ஆமாம், அவார்ட்லாம் வாங்கினார் நிறைய. பிரதமர் மோடி 3வது முறையா பதவி ஏற்றுக்கிட்டு 100 நாட்கள் வந்து முடிஞ்சிருக்கு. 3வது முறையா பிரதமர் ஆனதுக்கு பிறகு முதல் முறையா அகமதாபாத்துக்கு வந்து போறாரு. ஏன்னா நேத்து தான் வந்தே பாரத் அங்க திறந்து வச்சிருக்காரு. ஆமா, வந்தே பாரத் நீங்க சொல்லக்கூடாது, அவருடைய பிறந்த நாள் பரிசு அவருக்கு வரை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். பிறந்த நாள் பரிசு இது என்ன பேர்லாம் மாத்தி விட்டுருவாரா? வந்தே பாரத் தான் இருந்துச்சு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மாத்துறாங்க. பிரதமர் மோடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அங்க போறாரு. பேர் மாத்தணுங்கிறது அசால்ட்டா அவ்வளவு சீக்கிரம் மாத்திர முடியுமா? யார் சொன்னா மாத்த முடியும்? ரயில்வே அமைச்சர் சொன்னா உடனடியா மாற்றம் நடக்குமா? அவரை வேணா இவர் மாத்தலாம், பேரெல்லாம் மாத்த முடியாது. சரி, ஓகே. இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காரு. அதை தாண்டி 8000 கோடிக்கான திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காரு அகமதாபாத்ல. 8000 கோடி அகமதாபாத்துக்கு, குஜராத்துக்கு. ஆமா, குஜராத்துக்கு. ஆஹா, அங்க மட்டும்தான் அவர் அதான் முதல்வராகவே என்ன இருக்காரு போல, குஜராத் முதல்வரா. ஏன்னா எல்லா மாநிலங்களும் காசு கேட்டுட்டு இருக்காங்க, அங்கெல்லாம் கொடுக்காம எல்லாத்தையும் அங்கேயே கொண்டு இறக்குறாரு. இன்னும் 2 மாநிலம் சேர்த்து கொடுக்குறாரு. அதை நீங்க விடக்கூடாது இல்ல. பீகாருக்கும் இங்க ஆந்திராவுக்கும். அதுவா? அதான் 3 மாநிலங்கள் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு இந்தியாவில. இல்ல, பணம் போய்கிட்டு இருக்கு, வளர்ச்சி அடைதான் தான் நமக்கு தெரியல அங்க ஒண்ணும். ஆனா நேற்று பேசுறப்ப என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, நான் வாழ்ந்தால் மக்களுக்காகவே வாழ்வேன், நான் போராடினால் மக்களுக்காகவே போராடுவேன், நான் தியாகம் செய்தால் மக்களுக்காகவே தியாகம் செய்வேன். அந்த மணிப்பூர் மக்கள் எல்லாம் இதுல வர மாட்டாங்கல்ல? எல்லாத்தையும் சேர்த்துதான் குஜராத் தான் சொல்றாரு. குஜராத் மக்கள் சொன்னதுனால. ஆமா, டெல்லியில இருந்து சொன்னா எல்லா மக்களுக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாமா? சரி, இன்னொரு விஷயம் சொல்றாரு. 100 நாட்கள் 15 லட்சம் 15 லட்சம் போடுறாரா அக்கௌண்ட்ல? இல்ல, பிறந்த நாள் பரிசு நமக்கு. அதெல்லாம் கனவுலதான் நடக்கும். 15 லட்சம் கோடிக்கான திட்டங்களை 100 நாட்கள் மட்டுமே நான் தொடங்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. அந்த 15 லட்சம் நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையாங்கிறதே தெரியல. இல்ல, அவர் இதை சொல்லியிருக்க வேணாம். இதை சொன்னா நம்ம எல்லாம் கேட்போம்னு தெரியும். 15 லட்சம் இல்ல 14,999,000 கோடின்னு சொல்லியிருக்கலாம். இதை வந்து அவரே சொல்லி மாட்டிக்கிறாரு. 100 நாட்களே நான் பண்ணிருக்கேன்னா இனிமேட்டு பாருங்க நீங்க போக போக அப்படிங்கிறாரு. ஆனா இலக்கு வந்து 2047ங்கிறதே வச்சிருக்காரு அவர்.
ரெனியூவபிள் எனர்ஜியில நிறைய நாங்க முதலீடு எல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, இதெல்லாம் தாண்டி ராகுல் காந்தி திட்டி வந்து பேசியிருக்காரு. ராகுல் காந்தி வெளிநாடுகள்ல போய் வந்து நம்ம நாட்டை கொச்சைப்படுத்துற வகையில பேசுறாரு, ரொம்ப சிறுமைப்படுத்துறாரு, நாட்டை வந்து பிளவுபடுத்துறாரு, அமைதியை குலைக்க ட்ரை பண்றாருன்னு சொல்லிட்டு திட்டிருக்காரு. ஓகே. அதே மாதிரி 100 நாள் சாதனைன்னு சொல்லி புத்தகம்லாம் வெளியிட்டு இருக்காங்க. இவங்க காங்கிரஸ்ல இருந்து 100 நாள் சாதனை யூ-டர்ன் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இந்த 100 நாள் சாதனையில இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை வந்து இந்த ஆட்சியிலே அமல்படுத்திடுவோங்கிறதையும் இன்டர்னலா பேசியிருக்காங்க. இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் ராஜா ப. சிதம்பரம் எல்லாரும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. வரும் நாட்கள்ல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற செய்தி முக்கியத்துவம் பெறலாம். இந்த 100 நாள்ல இந்த அறிவிச்சிருந்தாங்கல்ல, வாய்மொழியா வேற பேசிருக்காங்க, இன்டர்னலா வேற பேசிருக்காங்க, கசிஞ்சிருக்கு வெளியே. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி பத்தி பேசுறப்ப சஞ்சய் கெய்க்வாட், இவரு சிண்டே அணியை சேர்ந்த சிவசேனா, இவர் ராகுல் காந்தி நாக்கா இருக்கிறவங்களுக்கு நான் 11 லட்சம் ரூபா சன்மானம் கொடுக்க போறேங்கிறத சொல்லியிருக்காரு. காரணம் என்னன்னா, அமெரிக்கால போய் இடஒதுக்கீடே ரத்து பண்றேங்கிற மாதிரி ராகுல் காந்தி பேசியிருந்தாரா இல்லையா? இதுக்காக எவ்வளவு தெரியுமா மகாராஷ்டிரா தலைவர்கள் போராடி இருக்காங்க, எவ்வளவு தியாகிகள் தெரியுமா போராடி கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து ஒழிச்சிட முடியுமா? காங்கிரஸோட நிலைப்பாடே அதுதான், அவரோட நாக்கு அறுக்கணும்னு சொன்னதுனால இப்ப கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா வந்து இடஒதுக்கீட நீக்குவோம்னு எங்கேயுமே ராகுல் காந்தி பேசல. ஆனா வந்து அதை பாஜகவும் சரி, இந்த மாதிரி ஷிண்டே சேனா இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமா கொலை செய்யப்பட்டாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும்னு ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. உச்சநீதிமன்றம் சொல்லியும் அவங்க வந்து போராட்டத்தை கண்டினியூ பண்ணிட்டே தான் இருந்தாங்க. இப்போ மம்தா வந்து 3-4 முறை கூப்பிட்டாங்க, அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரல. இப்போ 5வது முறையாக கூப்பிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து வந்திருக்காங்க. மருத்துவர்களோட பிரதிநிதிகள்லாம் வந்து பேசியிருக்காங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் மம்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சொன்னதில் 99% கோரிக்கைகளை நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டோம், இனிமேல் அவங்க போராட்டத்தை கைவிட்டுருவாங்கிற மாதிரி மம்தா பேசியிருக்காங்க. அதில் என்ன முக்கியமான கோரிக்கை அப்படின்னா, நமக்கு வெளியே சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னா, அந்த 100 கோடி மருத்துவ கட்டமைப்பை வந்து மேம்படுத்துறதுக்காக 100 கோடி வந்து மாநில அரசு ஒதுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மருத்துவ கல்வி இயக்குனர், மருத்துவ சேவை இயக்குனர், இவங்க 2 பேரையும் நீக்கணும்னு கேட்டிருந்தாங்களாம். அதுக்குமே மம்தா ஒத்துக்கிட்டதா தகவல் வெளியாயிருக்கு. அதே மாதிரி கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் வந்து இந்த கேஸை வந்து மூடி மறைக்க பார்த்தாரு, அவரை வந்து நீக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. அவர் கூடிய சீக்கிரத்தில் பதவி விலகுவார் அப்படின்னும் மம்தா கவர்மெண்ட் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கதா சொல்றாங்க. 99% நீங்க வச்ச கோரிக்கை நான் நிறைவேற்றிட்டேன், இது மட்டும் எல்லாரும் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ என்ன அர்த்தம்னா, நான் பதவி விலக மாட்டேன். ஏன்னா அது வந்து அவங்க கோரிக்கையா வைக்கலையாம். அவங்க வச்சுதா நான் பதவி விலக தயாருன்னு தானே சொன்னாங்க. அவங்க வந்து வைக்கலைங்கிற மாதிரி தான் இப்போ வெளியே வந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியா முழுக்கவே ஜனநாயக முறையில தேர்தல் நடத்தி நம்ம யார் ஆட்சி செய்யணும்னு தேர்ந்தெடுத்துட்டு இருந்தோம். ஆனால் 10 ஆண்டுகளா ஜனநாயக முறையில தேர்தல் நடக்காத ஒரு பிரதேசமா ஜம்மு காஷ்மீர் இருந்தது. இப்போ 10 வருஷம் கழிச்சு முதல் முறையா அங்கே தேர்தல் வந்து நடக்க போகுது. நாளை வந்து முதற்கட்டமா 24 தொகுதிகளுக்கு நடக்குது. இதுல வந்து 219 வேட்பாளர்கள் களமிறங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் வந்து வாக்களிக்க போறாங்க. நாளைக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுலாம் பலமாக தான் போட்டிருக்காங்க. ஸோ வாக்கு பதிவு நாளைக்கு நடக்க போகுது. ஆமாம், 2 பேரும் மறைவாக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் வந்து வேலைவாய்ப்பு நாங்கள் உருவாக்குவோம், பெண்களுக்கு உரிமைகள்லாம் நாங்கள் கொடுப்போன்றாங்க. பாஜக வந்து தீவிரவாதம் இல்லாத ஜம்மு அண்ட் காஷ்மீர் உருவாக்குவோம்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மக்களுடைய தீர்ப்பு சில தினங்களை நமக்கு வந்து தெரியும். திமுகவுடைய 30 விழா பவள விழா இன்னைக்கு ஈவினிங் வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே பெரியாருடைய சிலைக்கு மாலையெல்லாம் போட்டு அஞ்சலிலாம் வந்து செலுத்தினாங்க, மரியாதைலாம் பண்ணாங்க. இது என்னன்னா, அதிமுக எடப்பாடி பழனிசாமி சேலத்திலே இருக்கிற குற்றச்சாட்டு கட்சிக்காரங்களே வைக்கிறாங்க. கட்சி வந்து இப்போ உடஞ்சி திருப்பி ஒற்றை தலைவர் ஆயிட்டாரு. சென்னையில் உட்காந்து நிறைய பேர் டைரக்ஷன் கொடுக்கணுமா இல்லையா? ஆனால் எப்பயுமே சேலத்திலே இருக்காரு. அவரு கிரீன்வேஸ் சாலையில் ஒரு வீடு இருக்கு, இதை தாண்டி வீடெல்லாம் இருக்கு சென்னையில் அவரு. ஆமா, அதான் சேலத்தோட எதிர்கட்சி தலைவர் தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இன்னொரு விஷயம், திரும்ப திமுகவுக்கு வந்தோன்னா, அவங்க ஆண்டுதோறும் இந்த செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், திமுக உதயமான நாள் இதெல்லாம் கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் 75 ஆண்டுகள் ஆயிருக்கு. ஸோ நந்தனம் ஒய்எம்சிஏல ஒரு பிரம்மாண்ட ஒரு மாநாடு மாதிரியே வந்து நடத்துறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. இன்று மாலை வந்து இது நடக்குது. இதுல நிறைய விருதுகள்லாம் வேற கொடுக்குறாங்க. ஆமா, ஸ்டாலின் விருதுலாம் வேற இருக்கு. ஸ்டாலின் விருதை ஸ்டாலினே கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இதுல ஆனா தலைமை யார் தெரியுமா? இந்த விழாக்கு துரைமுருகனுக்கு தான் அந்த தலைமை, நீங்களே தலைமை ஏற்றுக்குங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து தலைமை ஏற்க போறாரு. இன்னைக்கு விழா நடக்க போகுது. ஓகே, இதுக்கு அடுத்த ஒரு மாநாடு நடக்க போகுது இல்ல, அவங்க கூட்டணி கட்சியோடைய மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு. அதை பத்தி ஏதாவது சொல்லுவாங்களா? 30
தமிழ் அவளை பொறுத்திருந்து பார்ப்போம். அதுல இதை பத்தி பேச மாட்டாங்க. அதுக்குதான் 2 பேர் அசைன் பண்ணிட்டாங்கல்ல, அவங்க 2 பேர் போய் கலந்துக்குவாங்க. ஏன்னா கனிமொழியே பல இடங்கள் அதை பேசிட்டே இருக்காங்க, மது ஒழிக்கணும் அப்படின்னு. அந்த 2 பேர் அனுப்புறாருல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், டிவிகே சிலங்கோமணி, ஆர்.எஸ். பாரதியும், இதெல்லாம் கனிமொழி அனுப்பிவிடலாம். அனுப்புனா அவங்க அங்கேயும் போய் பேசிட்டாங்கன்னா ஏதாவது பிரச்சனையாருன்னு நினைக்கிறாங்க போல. சரி, இன்னொரு விஷயம் பேசியிருக்காங்க கனிமொழி. அவங்க தூத்துக்குடியோட எம்பி அப்படிங்கிறதுனால நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன சங்க கட்டடம், அந்த கட்டடத்தை வந்து திறந்து வச்சிருந்தாங்க. இங்கே சென்னையில் தான் அந்த விழா நடந்தது. திறந்து வச்சுட்டு அங்கே பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் இவங்கெல்லாம் பிறந்த மண். இங்கே வந்து நம்ம பேருக்கு பின்னாடி சாதியை போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மலாம் உழைப்பால் முன்னேறினவங்க, அதுக்கு எதுக்கு ஒரு அடையாளம் அப்படிங்கிறதுனால அது வேணாம். இங்கே நான் எனக்கு அழைப்பு கொடுக்கும்போது அதில் நிறைய பேரோட பின்னாடி வந்து சாதி பேர் இருந்தது, அதெல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க இனிமேன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. கட்டடத்து பேரே அப்படித்தானே ஆரம்பிக்குது. சரி, ஓகே. நான் உருப்பட போறேன் ஓவர். நான் இருக்கிற வரை அது நடக்காது ஓவர்னு போன் சொல்லுது. ஆக மொத்தம் இன்னைக்கு 8 கல்யாணம். சியர்ஸ். பாஜகவினால் மட்டுமே ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை தர முடியும் மோடி. மாநிலமா இருந்ததா யூனியன் பிரதேசமா மாற்றியது நேருவா இருக்குமோ? இவங்க தான் மாத்தினாங்க. அதிர்ச்சியில் மது பிரியர்கள். மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு ரொம்ப டஃபா இருக்குப்பா விருது தரத்துக்கு. 16 மோடி பிறந்த நாள் கொடுக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி பெரிய சம்பளம் பண்ணா அமைதியா சேலத்திலே இருக்காரு. இதான் பண்ணாதானே நம்மளும் பேச முடியும். இன்னொரு பக்கம் ஸ்டாலின், அவர் விழா ஏற்பாடுகள்ல பிஸியா இருக்காங்க. திமுக காட்ரிக்கு விருது வாங்கியிருக்காரு. யாரு? ஸ்டாலின். கடந்த 3 நாட்களா. ஓ, அது சொல்றீங்களா? இதுலயா வேற எதுவும் விருது கொடுத்துருக்காங்களோ? ஏன்னா அவர் தான் இன்னைக்கு நிறைய விருது கொடுக்குறாரு. அவருக்கு முன்னாடியே கொடுத்துருக்கோம்ல அவருக்கு. ஆமா, அதனால முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ண அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்னைக்கு விருது வந்து கொடுத்துடலாம். ராஜதந்திரி அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, ராஜதந்திரம் இல்ல, அதுதான் தெரியும். வடிவேல் சொல்லுவார்ல, ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. இது என்ன ஆக போகுதுங்கிறது வரப்போற தேர்தல்ல தான் தெரியும். தேர்தலை தாண்டி அதிசி முடிவு இருக்கு, ஒரு பேட்டரி இருக்கு. அவர் வந்து தேர்தல் கால்குலேஷன்ல தான் அதிசி இறக்கி இருக்காரு. அவங்க வேற மாதிரி கால்குலேட் பண்ணிட்டாங்கன்னா முதலுக்கே மோசமாயிடும். சரி, இந்த ஷோ பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. அதெல்லாம் படிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நாங்கள். ஏன்னா ஷோ நீண்ட நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பப்போ சில கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவீங்க, நாங்களாம் மேம்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். நீண்ட நாள் ஆச்சு ஷோ பற்ற கருத்து கேட்டு. கருத்தை வந்து சொல்லுங்கள், வரவேற்கிறோம். நன்றி. வேட்டி சேலைய மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.